சதுரங்க பிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோவில் நார்வே செஸ் 2025 சுற்று 5 இல்லை 4லேருந்து ஒரு ஆட்டத்தை வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஆட்டம் வந்து பார்த்திங்கனாக்கா அர்ஜுன் எர்கீஸிக்கும் மேக்னஸ் கால்ஸுக்கும் நடந்திருக்கு. ஸோ இதில் மேக்னஸ் வந்து ஒயிட் பீசஸ் வந்து ஹேண்டில் பண்ணுறாரு, அர்ஜுன் வந்து பிளாக் பீசஸ் வந்து ஹேண்டில் பண்ணுறாரு. ஸோ இந்த கேமுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னா, நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ்லாம் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த கேமை பார்க்கலாம் வாங்க. ஸோ இந்த கேமில் நான் சொன்ன மாதிரி மேக்னஸ் வந்து ஒயிட். ஸோ ஓப்பன்ஸ் த கேம் வித் C4. ஸோ E4 கிடையாது, D4 கிடையாது. ஸோ C4. ஸோ C5 அண்ட் தென் G3. ஸோ அதாவது ஒயிட் என்ன பண்ணுறாங்களோ அதை பிளாக் பண்ணுறாங்க. இதை நம்ம வந்து சிமெட்ரிக்கல் வேரியேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இங்கிலீஷில் வந்து ஒரு சிமெட்ரிக்கல் வேரியேஷன். நைட் C3, நைட் C6 அண்ட் தென் ருக் B1. ஸோ ருக் B1க்கு அப்புறம் திரும்பவும் பிளாக்னால ருக் B8 விளையாடி திரும்ப சிமெட்ரியை மெயின்டைன் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா பண்ணலாம். ஸோ 11 கேமுக்கு மேலே வந்து இருக்குது டேட்டா பேஸில். பட் இங்கே அர்ஜுன் வந்து நைட்டு டெவலப் பண்ணுறாரு. ஸோ A3 ப்ரிப்பேரிங் B4. ஏன்னா அப்போ தான் ருக் B1க்கு எதுக்காக வந்தது அப்படிங்கிறது ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்குறாரு. ஸோ A5 ஸ்டாப்பிங் தட் ஐடியா கம்ப்ளீட்லி. on to D3, on to E6 ப்ரிப்பேரிங் D5 லேட்டர். ஸோ நைட் F3 அதுக்கப்புறம் கேசல்ஸ். ஸோ கேசல்ஸ்க்கு அப்புறம் இந்த பொசிஷனில் வந்து பிஷப் வந்து நிறைய கேம்ஸில் வந்து பிஷப் F4ல் போட்டிருக்காங்க. இன்ஃபேக்ட் ஓகே எவால்யூஷன் ஆன் பண்ணவே இல்லை. ஸோ பிஷப் F4 வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு போஸ்ட்டாக இருக்கும் பிஷப்க்கு. சப்போஸ் வந்து அவங்க லெட்ஸ் சே பிஷப் F4 நைட் இங்கே கொண்டு வந்தாங்க அப்படின்னா தென் பிஷப் T6 இருக்குது. ஸோ அதனால் அந்த மாதிரி ஆட முடியும். ஸோ அதனால் அக்ரெசிவான ஒரு போஸ்ட்னு வச்சுக்கோங்களேன். பிஷப் வந்து சேஸ் பண்ண முடியாது. பேசிக்காக என்ன சொல்ல வரேன் அப்படின்னா பிஷப் F4ல் நிறையா ஆடவும் செஞ்சுருக்காங்க. டாக் ஃபிஷில் அதுதான் ரெக்கமெண்டேஷனில் இருக்குது. பட் இங்கே ஒரு 2400 இருக்கக்கூடிய 2 பிளேயர்ஸ் ப்ராபப்ளி வந்து இன்டர்நேஷ்னல் மாஸ்டராக இருக்கலாம். 2010 அவங்க வந்து பிஷப் E3 ஆடிருக்காங்க. ஸோ அந்த லைன் வந்து பார்த்திங்கன்னா இங்கே மேக்னஸ் வந்து ஆடுறாரு. ஸோ பிஷப் E3 த்ரெட்னிங் த பான், அதை வந்து டெவலப் பண்ணி டிஃபெண்ட் பண்ணுறாரு. குயின் E7. ஸோ இன்னொரு முறை ப்ரெஷர் பண்ண உடனே பான் டு D6 ஃபைனலி ஆடுறாரு. அண்ட் தென் இங்கே நைட் B6 ஆப்ஷன் இருக்குது. பட் கேமில் வந்து அவர் கேன்சல் பண்ணிடுறாரு. நைட் B6 ஆடினாலும் ஒன்றும் பெரிய இஷ்யூ வராது பிளாக்குக்கு. கேசல்ஸ் அண்ட் தென் ருக் B8 ப்ரிப்பேரிங் பான் டு B5. இப்போ நம்ம வந்து பானை வந்து மூவ் பண்ண விடாமல் தடுக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக விளையாடலாம். பெரிய இஷ்யூ கிடையாது. அதே போல் பிளாக்குக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த நைட்டை இங்கே வச்சுக்கிட்டு நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு பெரிய இஷ்யூ அவங்களுக்கும் கிடையாது. இட்ஸ் H6 அண்ட் தென் பிஷப் டு D2. மேபி இந்த பானை டார்கெட் பண்ண ட்ரை பண்ணலாம். குயின் E1 அந்த மாதிரி. ஸோ அதுக்குள்ளே பிளாக் வந்து வில் ஃபிகர் அவுட் சம்திங். ஸோ பான் டு D4 அண்ட் தென் C takes D4. இங்கே கொஞ்சம் சீரீஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்சஸ் நடக்குது. பிஷப்போட டயகனல் வந்து ஓப்பன் ஆகுது. இந்த பிஷப் வந்து சென்ட்ரலைஸ் ஆகுது. பான் டு B5. ஸோ பொசிஷனை ஓப்பன் பண்ணுறாரு. ஆனால் இதில் ஒரே ஒரு சின்ன சிக்கல் என்ன அப்படின்னா ஒரு விதமான ஒரு பொசிஷனல் இம்பேலன்ஸ் வந்து க்ரியேட் பண்ணுறாங்க ரெண்டு பேரும். இங்கே ருக் டெக்ஸ் B5க்கு அப்புறம் இந்த பான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீக் பானாக மாறுது. குயின் சைட் மெஜாரிட்டி கால்சனுக்கு இருக்குது. இந்த பான் ஃபால் ஆச்சு அப்படின்னா பாஸ் பானாக மாறலாம். அண்ட் இங்கே சென்டரில் வந்து கிளியர் பண்ணதுனால பிளாக்குக்கு, அதாவது அர்ஜுனுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா சென்டரில் மெஜாரிட்டி இருக்குது. ஸோ சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா அந்த 2 பானை வந்து அட்வான்ஸ் பண்ண போகிறாரு. ஸோ நைட் C3 த்ரெட்னிங் த ருக் B8 குயின் A4. ஸோ குயின் A4க்கு கன்வீனியண்ட்டான ஒரு டிஃபென்ஸ் கிடையவே கிடையாது. ஸோ பேசிக்காக வந்து இந்த பானை கொடுத்துட்டு ஆக்டிவாக வந்து ப்ளே சீக் பண்ணணும் அர்ஜுன். அதுதான் வந்து பண்ணுறாரு பிஷப் B7 சொல்லி. சப்போஸ் குயின் C7 நீங்கள் கன்சிடரே பண்ண தேவையில்ல. ருக் C1 இருக்குது. சரி டேரெக்டாக நம்ம வந்து குயின் D1 D8 ஆடிட்டு ப்ரொடெக்ட் பண்ணலாமா பார்த்தா தென் பிஷப் A7 உங்களுடைய ரூக் வந்து ட்ராப் ஆகிடும். ஸோ பிஷப் D7 கவுண்டர் அட்டாக் பண்ணனா கூட குயின் H4 ஜஸ்ட் மெயின்டைன்ஸ் த குயின் ஆன் த சேம் லைன். ஸோ ரூக் அட்டாக்ல இருக்குது. ருக் C8 அண்ட் தென் பிஷப் B7. ரூக் இஸ் ட்ராப்ட் அஃபிஷியலி. ஸோ பான் டு E5 விளையாடினீங்க விளையாடலாம். ஏன்னா இது வந்து கம்ப்யூட்டர் வந்து இந்த மூவ் ரொம்ப அதுக்கு பிடிச்சிருக்கு. காரணம் என்ன அப்படின்னா பிஷப் டு C8 அடிக்கும்போது குயின் டு C8 அண்ட் தென் நம்ம இந்த லைட் ஸ்கொயர் வீக்னஸை வச்சு ஒர்க் பண்ணலாம். ஸோ அந்த ரூக்குக்கான காம்பன்சேஷன் நம்மளுக்கு கிடச்சிரும். ஒன்லி திங் என்ன அப்படின்னா இந்த E2 பானை மட்டும் நம்ம மூவ் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் பிளாக்குக்கு. ஸோ அதை மூவ் பண்ணாத போது இந்த F3 அண்ட் சில லைட் ஸ்கொயர்ஸ் வந்து இன்னும் அவங்க கண்ட்ரோலில் தான் இருக்கும். அதர்வைஸ் நீங்கள் E3 மூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா தென் யுவர் டெட் ஆன் த லைட் ஸ்கொயர்ஸ். ஸோ அதனால் இந்த மாதிரி விளையாடுறதுனா விளையாடலாம் அப்படிங்கிறது தான் ஆப்ஷன். கண்டிப்பாக இதை கன்சிடர் பண்ணியிருப்பார். பட் எக்ஸ்சேஞ்ச் டவுனாக ரொம்ப கிளியரான ஒரு காம்பன்சேஷன் இல்லாமல் மேபி அந்த இவால்யூஷனில் அவருக்கு அது சௌகரியமாக இருந்திருக்காதுன்னு நினைக்கிற அர்ஜுனுக்கு. ஸோ அதனால் அதை சூஸ் பண்ணல. ஸோ பிஷப் B7, பிஷப் டெக்ஸ் B7, குயின் டெக்ஸ் B7, குயின் டெக்ஸ் A5 அண்ட் பான் டு E5. பான் டு E5க்கு அப்புறம் பிஷப் E3, பான் டு D5 த்ரெட்னிங் த ஃபோர்க், பிஷப் டு G5. ஓகே. ஸோ பிஷப் G5க்கு அப்புறம் பான் டு D4. என்ன பார்த்தேன் அப்படின்னா
இதுக்கு முன்னாடி ஜஸ்ட் இந்த ரெக்கார்டிங் பண்ணதுக்கு முன்னாடி நான் ரெக்கார்ட் பண்ணேன். கேமராவில் வந்து ஆன் பண்ணிட்டு நம்ம ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் பண்ணக்கூடிய ஓபிஎஸை வந்து நான் ரெக்கார்டிங் ஸ்டார்ட் பண்ணாமல் விட்டுட்டேன். ஸோ வெரி இன்ட்ரெஸ்டிங்காக பேசியிருந்தேன் அதில் ஒரு 10 ஆர் 13 மினிட்ஸ்க்கு. அதனால தான் பார்த்தேன். சரி இப்பயாவது ரெக்கார்ட் பண்ணுறோமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பான் டு D4. ஸோ ஏன்னா இங்கே ஒரு பெரிய த்ரெட்டு பிஷப் டே F6 அண்ட் தென் குயின் டேக்ஸ் ஆர் நைட் டேக்ஸ். அதனால் பான் டு D4, பிஷப் டேக்ஸ் F6 எனிவே அண்ட் தென் பிஷப் டேக்ஸ் F6, நைட் டு D5. ஸோ நைட் D5க்கு அப்புறம் பிஷப் டு G5 அண்ட் இங்கே வந்து பிஷப் G7 வந்து ரொம்ப நேச்சுரலான மூவ். நிறைய பேர் கன்சிடர் பண்ணுவீங்க டெஃபினட்டாக. அண்ட் இது ஏன் வந்து அர்ஜுன் விளையாடல அப்படின்னா அவரோட ஐடியா பார்த்தீங்கன்னா இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ நைட் B4, அதாவது இந்த ஒரு பானை விட்டார் இல்லையா, அந்த பானை எடுக்கிறதுக்கே அவர் கிட்டத்தட்ட பிளான் போட்ட மாதிரி ஒரு சூப்பரான ஒரு பிளான் எக்ஸிக்யூட் பண்ணுவார். அதர்வைஸ் வேறு எப்படி சொல்லலாம்னா ஒரு வீக்னஸ் கிரியேட் பண்ணி அதை நம்ம வந்து டார்கெட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பிளானை வந்து போடுறாரு. ஸோ பிஷப் D2 புட்டிங் த நைட் இன் அ பின். ஸோ குயின் டேக்ஸ் E5 அண்ட் தென் பிஷப் டேக்ஸ் B4. ஸோ குயின் டேக்ஸ் நீங்கள் A டேக்ஸ் B4க்கு அப்புறம் குயின் டேக்ஸ் B4 அண்ட் தென் ரூக் டு D1. ஸோ இப்போ இந்த பானை வந்து டார்கெட் பண்ணுறாங்க. ஸோ பேசிக்காக இதுவும் வீக் பான் தான். ஸோ ரூக் F8 போட்டு கவுண்டர் அட்டாக் பண்ணுறாரு. அதுக்கு வந்து குயின் F4 பார்க்குறோம். அண்ட் இந்த பொசிஷனில் நீங்கள் சிம்பிளாக குயினால் வெட்டினீங்க அப்படின்னா குயின் D2, குயின் டேக்ஸ் B4, ரூக் டேக்ஸ்ன்னு சொல்லி பிளாக்கோட ரூக்ஸ் ரொம்ப ஆக்டிவ் ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் இந்த எண்டிங் வந்து நம்ம பல எண்டிங் பார்த்துருக்கோம் இது போல். ஸோ எல்லாமே வந்து ட்ரா தான் அவங்க லெவலில். ஸோ குயின் F4. ஸோ குயின் F4 ஆடுறாரு. குயின் டேக்ஸ் ஆர் ரூக் டேக்ஸ் E2 அலோவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரூக்கால் கேப்சர் பண்ணுறாரு. ஸோ அந்த ரூக்கை வந்து டெவலப் பண்ணி டெம்போ கெயின் பண்ணுறாரு குயின் மேலே. அண்ட் தென் குயின் B7. அண்ட் இந்த பொசிஷனில் வந்து குயின் F6 விளையாடிட்டு சில டார்க் ஸ்கொயர்ஸை வந்து கம்ப்ளீட்டாக வந்து டாமினேட் பண்ணுறாரு. அண்ட் சம் கேஸஸில் வந்து பேக் ரேக் மேட்டும் ஆகலாம். அதனால் இந்த பொசிஷனில் அந்த குயினோட பொசிஷன் வந்து அவர் ஏன்னா நம்ம கேம்பில் வந்து ஒரு பீஸ் வந்து உட்காந்துருந்தாலே நம்ம என்ன பண்ணுவோம், அதை கிக் பண்ணி ஓட விடணும்னு நினைப்போம். ஸோ நேச்சுரலாக வந்து இங்கே அர்ஜுன் வந்து ரூக் E6 விளையாடுறாரு. பட் இது வந்து பார்த்திங்கன்னா மிஸ்டேக் ஆகிடுது. ஸோ இப்போது இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்ஸ் வந்து மேலே கீழே போனதை பெருசாக கவனிச்சிருக்க மாட்டீங்க. பட் ரூக் E6க்கு அது மாதிரி போகிறதுக்கான முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா இங்கே ஒரு சீரீஸ் ஆஃப் மூவ்ஸ் இருக்குது. சிம்பிளிஃபிகேஷன் பண்ணிவிட்டு பொசிஷனை இன்னும் பெட்டர் பண்ணுறதுக்கு ஒயிட்டுக்கு. ஸோ அந்த லைன் கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கன்னா மேக்னஸ் ஐ திங்க் கேல்குலேட் பண்ணியிருக்கணும். ரூக் D8 செக்கு, ரூக் டேக்ஸ் D8 அண்ட் தென் குயின் டேக்ஸ் D8 செக்கு, கிங் G7. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், ஸோ குயின் D4 செக்குக்கு அப்புறம் டைமை கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ மேக்னஸ் கிட்டத்தட்ட ஒரு 41 மினிட்ஸ் வச்சுருக்கிறாரு. அண்ட் நாங்கள் அர்ஜுனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் 14 மினிட்ஸ் தான் இருக்குது. ஸோ கிங் G8 அண்ட் தென் பான் டு B4. ஸோ இந்த ஒரு ஆப்ஷனுக்காக அந்த ஒரே ஒரு பேர் ஆஃப் ரூக்கை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டு ஸோ குயினை சென்ட்ரலைஸ் பண்ணிவிட்டு எத்தனை விஷயம் ஒரே ஒரு இது வந்து ஒரு ஸ்மால் காம்பினேஷன் கூட சொல்லலாம் என்னை பொறுத்த வரைக்கும். ரூக்கை ட்ரேட் பண்ணிட்டாரு அண்ட் தென் குயினை சென்ட்ரலைஸ் பண்ணிட்டாரு. கிங்கோட எஸ்கேப் ஸ்கொயரை கட் பண்ணுறாரு. ப்ளஸ் பானையும் அட்வான்ஸ் பண்ணி அதை டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது. ஸோ அதான் அந்த குயினோட மூவ் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு ஃபேண்டாஸ்டிக்காக நம்ம குயின் டு B ஆர் வாட் இஸ் தட் D4. H5 லைட் ஸ்கொயர்ஸில் ஒளிஞ்சிக்கலான்றது தான் ஐடியா. ஏன் H5 விளையாடுறாரு அப்படின்னா அதுதான் நேச்சுரலான ஒரு திங்கிங் தான் அது. ஏன்னா எங்கேயுமே எஸ்கேப் ஸ்கொயர் இல்லை. ஸோ லெட்ஸ் கிரியேட் அண்ட் எஸ்கேப் ஸ்கொயர்னு சொல்லி H5 ஆடுறாரு. ஆனாலும் திரும்ப பார் மேலே போகிறது கவனிச்சிருப்பீங்க. ஏன்னா பெஸ்ட் மூவ் கிடையாது பொசிஷனில். பெஸ்ட் மூவ் குயின் B8ன்னு போட்டிருக்கு. ஐ டோன்ட் நோ ஃபார் சம் ரீசன் அது எதுக்காக அப்படின்றது தெரியல, கிளியராக தெரியல. ஏன்னா அப்படி பார்த்தாலும் அவங்க பானை வந்து அட்வான்ஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ H5 அண்ட் தென் பான் டு B5. அண்ட் இங்கே நிறைய பேருக்கு நேச்சுரலாக நீங்கள் திங்க் பண்ணுறது என்னவாக இருக்கும்னா ரூக் B6க்கு அப்புறம் பிளாக் ஹெட் கிரியேட் பண்ணிவிடுமே. இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு பார்த்தா இந்த பொசிஷனில் வந்து கால்சன் வந்து பார்த்திங்கன்னா ரூக் E1 விளையாடுறாரு. கேப்சர் பண்ணிங்கன்னா மேட் இன் 2. ஸோ இந்த பிரச்சனையால தான் வந்து அவருக்கு இந்த இஷ்யூ வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இப்போ இந்த மூவ் நம்ம ஏற்கனவே பண்ணியிருந்தோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம வந்து மேட் ஆகிறதுக்கு எப்படி சொல்கிறது, H5 வந்து முன்னாடியே வந்து பண்ணியிருந்தால் இந்த மேட்லேருந்து தப்பிக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஒரு சில மூவுக்கு நம்ம பண்ணுறதுக்கு பதில் நம்ம கிங் H7 ஆடிருந்தோம் அப்படின்னா அப்போ நமக்கு ஒரு மூவ் வந்து நமக்கு கிடச்சிருக்கும் இந்த பானை கிராப் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ அது வாய்ப்பு இல்லாமல் போகுது. அதே போல் இந்த பொசிஷனில் வந்து ரூக் டு E4 வந்து கம்ப்யூட்டர் நினைக்குது. பட் ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது. ஸோ ரூக் B6, ரூக் E1 அண்ட் தென் குயின் B8 கார்டிங் த பேக் ரேங்க். ஸோ டாக்டிக்கலாக வந்து எக்ஸ்சேஞ்சை ஃபோர்ஸ் பண்ணுறாரு. அண்ட் இங்கே என்ன மார்க் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஜஸ்ட்டு நீங்கள் வந்து குயின் E1 செக் கொடுக்கலாம். ஜஸ்ட் 3 மூவ்ஸ் அவே ஃப்ரம் குயினிங். அதுதான் இங்கே நான் மார்க் பண்ணியிருந்தேன் ஃபஸ்ட்டு. ஸோ இங்கே வந்து கிங் வந்து எக்ஸ்போஸ்டாக இருந்தாலும் கூட பிளாக்னால் வந்து பார்த்திங்கன்னா பர்பச்சுவல் ஃபோர்ஸ் பண்ண முடியாது அன்ஃபார்ச்சுனேட்லி. கிங் G8, குயின் E4 அண்ட் தென் கிங் F1 செக்கு. ஸோ அப்படி செக்காக கொடுத்து கிங்கை மேலே வந்துக்கிட்டே இருக்கார். அப்படி வந்ததுக்கப்புறம் ஃபைனலாக கிங் G7. அண்ட் இங்கே வந்ததுக்கப்புறம் பாருங்கள் கிங் G7 மூவ் வச்சதுக்கப்புறம் பார் வந்து நான் சொல்கிற மாதிரி இட் ஹிட்ஸ் த சீலிங். ஸோ கம்ப்ளீட்லி லாஸ்ட் பொசிஷன். ஸோ H4 விளையாடுறாரு இந்த பொசிஷனில். குயின் F6 செக்கும் விளையாடுறதுனா விளையாடலாம். டாப் மூவ் தான் அதுவுமே. H4, குயின் D3
அண்ட் தென் குயின் C5. குயின் C5 ரொம்ப டீப் மூவ் இது குயின் C5. இது இது உண்மையாக ஒரு ஃபுல்லாக எப்படி கேல்குலேட் பண்ணார் அப்படிங்கிறத நம்ம வந்து நினச்சாலே ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, வேறு லெவலில் கேல்குலேட் பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த குயின் C5 எப்படி ஹெல்ப் பண்ணுதுன்றதை மட்டும் நீங்கள் கவனிங்க. ஸோ செக்கு, கிங் D6, செக்கு, கிங் C7 அண்ட் நவ் யூ சி இதெல்லாம் வந்து முன்னாடியே பார்த்துட்டாரு. அதுதான் இந்த இந்த 2 செக்கு நான் சொல்லலை. அவர் எப்போ இங்கே குயின் E4 செக்கை கொடுக்க ஆரம்பித்தாரோ அப்போவே வந்து முடிவு பண்ணிட்டாரு நம்ம இங்கே தான் போக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே வந்ததுக்கப்புறம் குயின் C7 வச்சோம் அப்படின்னா செக்கு இருக்காது அப்படின்றத கண்டிப்பாக அவர் கேல்குலேட் பண்ணியிருக்கணும். ஸோ இங்கே கிங் D6 வச்சதுக்கப்புறம் இந்த பொசிஷனில் வந்து ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா அர்ஜுன் வந்து ரிசைன் பண்ணிடுறாரு. நான் வந்து ஃப்ளோவில் பேசிட்டு போயிட்டே இருக்கேன். பட் இங்கே 48வது மூலம் ரிசைன் பண்ணிடுறாரு. எக்ஸ்ட்ரீம் டைம் ப்ரெஷர் அர்ஜுனுக்கு. ஐ திங்க் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த மாதிரி டைம் ப்ரெஷர் விளையாடி இருக்கிறாரு. ஸோ சபாஸ் சரியான போட்டி அப்படிங்கிற மாதிரி இருந்தது கண்டிப்பாக. ஸோ அர்ஜுன் மேக்னஸ்க்கு வந்து திரும்ப கடைசி சுற்றில் வந்து ஆட போகிறாரு. ஸோ 10th ரவுண்டில் வந்து ஆடுவார். என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்குறது ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். அண்ட் இங்கே ஏன் ரிசைன் பண்ணணும் அப்படிங்கிற கேள்விக்கான விடை குயின் E6 செக்கு, கிங் C7 அண்ட் இங்கே இதுக்கப்புறம் எப்படி செக் கொடுக்க போகிறீங்க? கொடுக்க முடியாது ஆக்சுவலாக. ஸோ கிங் H6 அண்ட் என்ன மூவ் சொல்கிறதுனே தெரில பிளாக்குக்கு. ஸோ லெட்ஸே நம்ம வந்து ஏதாவது நம்ம ஓகே F6 கன்சிடர் பண்ணோம். ஏன் அப்படின்னா F6க்கு நீங்கள் குயின் F7 ஒரு ஸ்கொயர் க்ரியேட் பண்ணுறீங்க. பட் இங்கே நம்ம என்ன பண்ண முடியும்னா திரும்ப குயினை வந்து சென்ட்ரலைஸ் பண்ண முடியும். ஸோ குயின் டு D4. ஸோ குயின் எப்படி இது சென்ட்ரலைஸ், குயின் F7 செக் அடிச்சிங்க அப்படின்னு சொன்னால் தென் குயின் D7 வரும். ஆப்வியஸ்லி அதை விளையாடவே முடியாது அப்போ. ஸோ அகெயின் யூஆர் ரன்னிங் அவுட் ஆஃப் த செக். ஸோ குயின் F7, குயின் D7 இருக்குது. ஸோ ஜஸ்ட்டு இந்த பானை வந்து புஷ் பண்ணி போயிட்டே இருக்கலாம். நீங்கள் எப்போல்லாம் வந்து 7th ரேங்கில் செக் வைக்க ட்ரை பண்ணுறீங்களோ அப்போல்லாம் நம்ம இன்டர்போஸ் பண்ணிக்கலாம். சரி இதுதான் நம்ம பிரச்சனையா? சரி நம்ம கிங்கை மூவ் பண்ணிட்டு பண்ணலாமா அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ நம்ம குயின் ட்ரேடே ஃபோர்ஸ் பண்ணிடலாம். அது நீங்கள் F7 வந்தாலும் சரி 7th ரேங்கில் எங்கே போனாலும் குயின் ட்ரேட் ஃபோர்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ பேசிக்காக இது வந்து லாஸ்ட் பொசிஷன் தான். ஸோ குயின் E6 செக்குக்கு அப்புறம் இந்த மாதிரிலாம் நடக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் முன்கூட்டியே பார்த்துருப்பார் மேக்னஸ் கார்ல்சன். ஸோ என் கேம் காட். ஸோ இந்த குயிக் அனாலிசிஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஆஸ் யூஷுவல். ஸோ பிடிச்சிருந்த இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க, மறக்காமல் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ குயிக்காக நம்ம வந்து அந்த ஸ்டாண்டிங்ஸ் மட்டும் பார்த்துட்டு வீடியோ முடிச்சிடலாம். ஸோ இதுதான் கரண்ட் ஸ்டாண்டிங்ஸ் ஆஃப்டர் 5 ரவுண்ட்ஸ். ஸோ டபுள் ரவுண்ட் ராபின் அப்படிங்கிறதுனால சிங்கிள் ரவுண்ட் ராபின் முடிஞ்சிச்சு. அதாவது ஃபஸ்ட்டு செட் ஆஃப் கேம்ஸ் எல்லாமே முடிஞ்சு போச்சு. அண்டு செகண்ட் செட் ஆஃப் கேம்ஸ் அந்தந்த பிளேயர் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் கலர்ஸை ரிவர்ஸ் பண்ணி ஆட போகிறாங்க. எப்படி விளையாட போகிறாங்க அப்படின்றது ரொம்பவே சுவாரஸ்யம். ஏன்னா ஒரு கேம் வந்து நம்ம ஒருத்தர் கூட ஆடிட்டோம் அப்படின்னா அவர் கூட இன்னொரு சான்ஸ் கிடச்சா எப்படி இருக்கும்னு நினச்சி பார்ப்போம் இல்லையா? அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு நார்மல் செஸ்ஸில் மட்டும் இந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் வேர்ல்ட் கப்பில் இந்த மாதிரி 2 கிளாசிக்கல் கேம்ஸ் நடக்கும்னு நான் நினைக்கிறேன், இஃப் ஐ எம் நாட் ராங், அந்த சேம் டே. ஸோ இந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஆப்ஷன் இருக்கிறது நல்லது தான். அந்த மாதிரி டோர்னமெண்ட்ஸில் நேச்சுரலாக நிறைய பேருக்கு அந்த டோர்னமெண்ட் ஆப்ஷன்ஸ் கொண்டு வந்தாங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ அதுதான். ஸோ மேக்னஸ் வந்து 9.5, ஃபேபி வந்து 8, ஹிகாரோ 6.5, அர்ஜுன் 6, வேஇ வந்து 5.5 ப்ளஸ் குகேஷும் 5.5. ஸோ நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய ஆஃப் த டோர்னமெண்ட்டில் என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சதுரங்க சாணக்கியன்.